ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் க்ரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக பெங்களூர் 3 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். அதில் டே 1 டே 2 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இன்றைக்கி டே 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டே 3ல் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் ஒரு காட்டு வழியில் போய் மாட்டிக்கிட்டோம். அதுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் டே 1 டே 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். நேற்று இருந்த டயர்டுக்கு லைட் ஷோ பார்த்துட்டு சீக்கிரமே படுத்தாச்சுங்க. ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் நந்தி ஹில்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் நினச்சோம் நாங்கள் தான் முன்னாடி போகிறோம், அங்கே கூட்டமே இருக்காதுன்னு. அங்கே போய் பார்த்தா தெரியுது எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 காராவது நிற்கும். ஒரு வழியாக அடித்து பிடிச்சி அங்கே போயாச்சு. அங்கே போய் காருக்கு டோக்கன் வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுவே ஒரு பெரிய க்யூ நின்றுது. நீங்கள் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த க்ரௌடில் வந்ததுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. க்ளவுட்ஸ் எல்லாம் அவங்க மேலே உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிரிட்ஜெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஏதோ அந்தரத்தில் நடக்கிற மாதிரியே பயமாக இருக்கும். பட் அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கேருந்து சன்ரைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நாங்கள் போயிருந்தோம். பட் நாங்கள் போயிருந்தப்போ இந்த மாதிரி க்ளவுடியாக இருந்தது. சன்னே தெரியல. சன் மேலே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. பட் இதுவுமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஏதோ க்ளவுட்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நீங்கள் ஏர்லி மார்னிங் மேலே போகிறீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு ஷாப்ஸுமே ஓப்பனில் இருக்காது. மேலே ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். திரும்பி நாங்கள் கீழே வரும்போது தான் இந்த ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாகவே வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்குதுன்னு. இதுதாங்க பார்க்கிங் ஏரியா. இப்போ இதில் இருக்க எல்லா கூட்டமும் இங்கே மேலே தான் இருந்தது. சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் நந்தி ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போது தான் ஒன்று நோட் பண்ணோம். அங்கே மலையை சுற்றி வெறும் க்ளவுட்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. பாருங்கள் இதுதான் அந்த நந்தி ஹில்ஸ். வெறும் க்ளவுட்ஸ் தான் இருக்குது. இதை சுற்றி வேறு எதுவுமே தெரியல நமக்கு கண்ணுக்கு. இந்த நந்தி ஹில்ஸை பார்க்கணுங்கிறதுக்காகவே இங்கே முந்தான நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க. என் ஹஸ்பண்ட் பேச்சுலராக இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன், அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் கொடுத்தாரு. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவே நாங்கள் போயிருந்தோம். பட் அவர் கொடுத்த ஹைப் கரெக்டு தான். பயங்கரமாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் நந்தி ஹில்ஸ்க்கு வரும்போது குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வரதா இருந்தால் அவங்கள நல்லா கவர் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக என் பொண்ணுக்கு நல்ல ஸ்வெட்டர் மாதிரி உள்ளன் கிளாத்தான் தலையை கவர் பண்ண கேப்பை எல்லாம் போட்டிருந்தேன். அப்பயுமே அவளுக்கு குளிர் தாங்கல. ஸோ நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வரீங்கதான் இருந்தால் நல்லா க்ளவுஸ் ஷூஸ் அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு குளிர் தெரியாத மாதிரி கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அந்த சுற்றி இருக்க மிஸ்ட்டில் அவ்வளோ மாய்ஸ்சர் இருந்தது. அது ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஸோ நீங்கள் அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வரதா இருந்தால் நல்லா கவர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் குளிர் ஒத்துக்காது அப்படின்னா உங்களையும் நீங்கள் நல்லா கவர் பண்ணி சேஃப்டியாக எடுத்துகிட்டு வாங்க. இங்கேருந்து வர வழியில் நாங்கள் கிரேப் ஃப்ரூட் வாங்கினோம் ஒரு கடையில். இது எப்படி இருக்குன்னு தெரியாமையே வாங்கிட்டோம். வீடியோவில் பார்க்குறப்ப நல்லா சூப்பராக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்டப்போ அது ஒரு மாதிரி புளிப்பாகவும் கசப்பாகவும் இருந்தது. அது சாப்பிடவே முடியல. இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டே இப்படி தான் இருக்குமா, இல்லை நாங்கள் வாங்க தெரியாமல் வாங்கிட்டோமான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நந்தி ஹில்ஸை சுற்றி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடை அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போய்க்கோங்க. நீங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடைக்காது. நாங்கள் எங்களுக்கு ரூம்லேயே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேயே காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியெலாம் இந்த மாதிரி காடு அல்லது மில்லு சின்ன சின்ன கடை அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரிலாம் கடை எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக வந்துக்கோங்க. அதே போல் நந்தி ஹில்ஸ்க்கு மேலேயும் டீ ஷாப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வேணால் உங்களுக்கு மேகிஸ் அங்கங்கே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கிடைக்குமே ஒழிய நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கிடைக்காது.
நம்ம இந்த நந்தி ஹில்ஸை சுற்றி ட்ராவல் பண்ணுற இடம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி மலை, அந்த மாதிரி காடு, அந்த மாதிரி அழகாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் ஸ்ரீராவில் தான் வந்துட்டு தங்கியிருந்தோம். இங்கே வந்து ஒரு ரூமுக்கு வந்து 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. நான் ரூம் காமிச்சல பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த அமௌண்ட்டுக்கு. நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருந்தது. இதை ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுட்டே போனோம். போயிட்டு நாங்கள் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் மெமரிக்கு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு நம்ம வந்து ஆம்பூர் சைட் போய் அங்கேருந்து பிரியாணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பினோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஏலகிரி போயிருந்தப்போ ஹோட்டல் ரகுமானியாவில் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி வந்து சாப்பிட்டோம். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த தடவை போகும்போது ஆம்பூர் வழியாக போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். சரி, நம்ம கூகுள்கிட்ட கேட்கலான்னு அதை நம்பி ரூட் போட்டு போனோங்க. ஆனால் அது தமிழ்நாடு ஆந்திரா பார்டருக்குள்ளே ஏதோ ஒரு காட்டு வழியில் எங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. நாங்கள் கரெக்டான வழியில் தான் போகிறோமா இல்லை காட்டில் வேறு எங்கேயாவது வழி தவறி மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நாங்கள் ரொம்பவே பயந்தோம். இங்கே ஒரு செக் போஸ்ட்டில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்னு போட்டிருந்தது. அப்பாடா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு நினச்சோம். அந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்தால் இந்த வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே எங்களுக்குலாம் வந்து புல்ல எரிச்சிடுச்சு. சீரியஸாக பார்க்க செம்மையாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வழி தவறி வந்ததுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குடா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டோம். ஏன்னா அந்த வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த மிஸ்ட்டு, அந்த மவுண்டெயின், அந்த பள்ளத்தாக்கு எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கேமராவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்தால் பார்த்து ஒரு மலையை வந்து ஏறி இறங்கி வர மாதிரி இருந்தது. என்னடா அது 7 மலை 7 கடல் தாண்டி நம்மளை கூட்டிகிட்டு போதாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். இன்றைக்கி மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் மெதுவாக தான் போக வேண்டியது இருந்தது. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க ஏரியான்றனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த வியூவை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவுமே இருந்ததுங்க. இந்த வியூவை பார்க்கும்போது சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்தது வந்து ஒர்த்து தான் அப்படின்னு வந்து எங்கள் மனசை நாங்களே சமாதானப்படுத்திக்கோ. ஏன்னா எங்களோட அஜந்தாவிலே இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம். இது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழகான இடத்த பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்கள் மனசை நாங்கள் வந்து சமாதானப்படுத்திட்டோம். அண்ட் இன்னொன்று பயமான விஷயம் என்னென்னா, இது இந்த மாதிரி காடு மலை, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்து ஸ்டேட் ஹைவேஸ்லேயே தான் போச்சு, நேஷ்னல் ஹைவேஸ்லேயே வரல. அதனாலே நாங்கள் வந்து ரொம்ப பயந்துருந்தோம். நாங்கள் வந்து போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரியே தான் இருந்தது. மலையை ஏறி ஏறி இறங்குற மாதிரியே இருந்தது. எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. எங்கேயாவது கார் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுட்டாலோ இல்லை ஏதாவது அனிமல் வந்துட்டாலோ என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. எங்கேயுமே மக்கள் நடமாட்டமே கிடையாது. அண்ட் முன்னாடி பின்னாடி வெஹிக்கல்ஸ் வந்து பெருசாக போகல. ஒரு சில கார்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அதனாலே எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு பிரியாணி சாப்பிட நினச்சது குத்தமாயா, அதுக்கு எங்களை இவ்வளோ தூரம் அலைய விட்டுச்சே இந்த கூகுள் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் திட்டிகிட்டே தான் போயிட்டுருந்தோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வந்ததுக்கு இந்த வியூ எல்லாமாவது பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசை நாங்களே தேத்திட்டோம். எங்கேயாவது நின்று இந்த வியூஸ்லாம் ரசிக்கலான்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. அண்ட் நாங்கள் வந்து டிஸ்கஸும் பண்ணோம், நின்று பார்க்கலாமான்னு. அப்புறம் பார்த்தா சுற்றி நிறையா மங்கீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருந்தது. மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாறையெல்லாம் உருண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பயம் வேறு இருந்தது. ஸோ முதல்ல இந்த இடத்த விட்டு அப்படியே போயிடலாம், காரில் இருந்தே ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கார்லேருந்தே பார்த்து ரசிச்சாச்சுங்க. ஆனால் இது ஒவ்வொரு டேர்ன்லேயும் எங்களுக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வச்சுருந்ததுங்க. ஒவ்வொரு டேர்னும் போக போக அவ்வளோ அழகான வியூஸ் இருந்ததுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே பயமாயிடுச்சு. இங்கே வந்து நம்ம போகிறது வந்து கரெக்ட் தானே, ஏதாவது காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுற போது, நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு நினச்சி வந்து பயந்துக்கிட்டே இருந்தாலும் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அங்கே வேறு பாத்தும் இல்லை. இதில் நாங்கள் போய் தான் ஆகணும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மலையை விட்டு கீழே இறங்கி பார்த்துக்கலாம், இல்லை யார்கிட்டையாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்போ தான் எங்கள் கண்ணில் இந்த ஆந்திரா பஸ் வந்து தென்பட்டது. அப்பாடா, நம்ம போகிற வழியில் ஒரு வண்டியாவது வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டுட்டோம். சரி, நம்ம போகிற பார்த்து வந்து கரெக்டு தான் போல், ஏதோ ஒரு மெயின் ரோடுக்கு இதை நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுறோம் அப்படின்னு நம்பிக்கையாக வந்து போனோம். சீரியஸாக கீழே இறங்கி என்னால் முடியல. அவ்வளோ ஏர்பின் பென்ஸ் வந்து இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மோஷன் சிக்னஸ் வேறு இருக்கா. ஸோ வந்துட்டு எனக்கு ஏர்பின் பெண்டு அப்புறம் ஹைட்டான இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப வந்து முடியாமல் இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்போது.
நான் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து காரில் ட்ராவல் பண்ணுறேன். அப்பயும் என்னால் வந்து மோஷன் சிக்னஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு யாராவது மோஷன் சிக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஐடியா தெரிஞ்சிருந்தால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஷன் சிக்னஸை விட பயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து எட்ஜில் வந்து நிற்கிறது, இந்த மாதிரி இங்கே வெஹிக்கல்ஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு இருந்தது, ரொம்ப சின்னதாகவும் இருந்தது. ஆனால் அந்த ஏர்பின் பென்ஸில் வந்து எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் பயந்தே தான் வந்தோம். எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே போய் ரோட்டை பார்ப்போன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அழகான மலை இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு போக போக ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா, இல்லை எங்கேயாவது வந்து தொலைஞ்சு போயிட்டோமா அப்படின்ட்டு. எப்படியாவது மெயின் ரோட்டை கண்ணில் காட்டியது கடவுளே அப்படின்ட்டு தான் நாங்கள் வேண்டிகிட்டே போயிட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அங்கங்கே பாறை எல்லாம் வேறு விழுந்து கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. அண்ட் மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தனால எப்போ எந்த பாறை வந்து விழுமோ தெரியலன்ட்டே தான் நாங்கள் யோசிச்சுட்டு போயிட்டுருந்தோம். இந்த கூகுள் மேப்பை நம்பினதுக்கு நல்லா எங்களை வந்து வச்சு செஞ்சிருச்சு. நாங்கள் எப்படி தான் இதுலேருந்து தப்பிச்சு போகிறோன்ற அளவுக்கு நாங்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே வந்து பயம் வந்துருச்சு. எப்படா வந்துட்டு நம்ம வந்து மெயின் ரோட்டை வந்து போகிறது, இதுக்கு இந்த மலையிலேருந்து எப்படா இறங்கி போவோம், கரெக்டான பாதையில் போவோம்னு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஒரு வழியாக அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த செக் போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லாத்துக்குமே உயிரே வந்ததுக்கு. அப்பாடா வெளியே வந்துட்டேன்டா சாமி அப்படின்னு நினச்சோம். அங்கேருந்து வெளியே வந்து நாங்கள் கூகுள் மேப் காமிச்ச லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா, அது ஏதோ ஆதி காலத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ரகுமானிய பிரியாணி இருந்ததான். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெயின் ரோட்டில் இருக்க ரகுமானிய பிரியாணிக்கு போயிட்டு அங்கே நல்லா வந்து ஃபுல் கட்டியாச்சு. இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டது. பிரியாணி படத்தில் வர மாதிரி ஒரு பிரியாணி காசைப்பட்டு இவ்வளோ நடந்துருச்சுங்க. பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு எங்கள் ட்ரிப்பை வந்து நாங்கள் என் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.